Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wahda. Wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Wa ala alihi wa ashabihi alladhina ittaba'u sunnata an-nabiyya abada amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamihi at-tanzil ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் சகல வல்லமை கொண்டவன், ஆற்றல் கொண்டவன். அவன் புறத்திலிருந்துதான் அனைத்து நலவுகளும், அவனின் புறத்திலிருந்துதான் வெற்றிகளும் எங்களுக்கு வருகிறது. அவன்தான் அனைத்தையும் நடாத்தி கொண்டிருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாம் அவனை நம்பி இருக்கிறோம், அவனிடத்திலே வெற்றியை எதிர்பார்த்து நிற்கிறோம். அவன்தான் எங்களது முடிவுகளை நல்ல முடிவுகளாக, வெற்றியுள்ள முடிவுகளாக, லாபம் மிக்க முடிவுகளாக, சுவர்க்கத்துக்கு தகுதியான முடிவுகளாக அந்த ரப்பு அல்லாஹ் அவன்தான் ஆக்கித்தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்த உயர்ந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதன் ஊடாக அறிவையும் ஒழுக்கத்தையும் சிறந்த பண்பாடுகளையும் நல்ல குணாம்சங்களையும் இந்த பூமிக்கு மேலே வளர்த்து விட்டு சென்றார்கள். அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் அவர்களையும் அவர்களை சார்ந்தோர்களுக்கும் கிடைத்தரல வேண்டும். உண்மையில் இந்த காலை பொழுதிலே அல்லாஹ்வோடு அவனுடைய நேசத்தை பெறுகின்ற நோக்கத்தோடு அமர்ந்து ஈமானிய செய்திகளை கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இங்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உருவாக வேண்டும், உண்டாக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற உயர்ந்த நோக்கம், சிறந்த நோக்கம், சுமார் 3 ஆண்டு காலமாக இந்த அமர்வை நடாத்தி இதனூடாக உம்மத்துக்கு ஒரு நல்ல செய்தி சென்றடைய வேண்டும். அதன் மூலம் சமூகத்திலே பெரும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுகின்ற மனிதர்கள், அல்லாஹ்வின் ரிலாவை அடைந்து கொள்கின்ற நல்ல உள்ளங்கள் உருவாக வேண்டும் என்கின்ற இந்த உயரிய நோக்கத்தை அல்லாஹ் எனக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இதனூடாக பயன்பெறுகின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்லருளை தருவதோடு இதனை ஏற்பாடு செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த உயர்ந்த கூலிகளை கொடுத்தரல வேண்டும். உண்மையில் இன்றைய தினத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு உங்களோடு கலந்து பேசுவதற்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஒரு விரிவான தலைப்பு, ஆழமான தலைப்பு. அல் குர்ஆன் மிக தெளிவாகவும் மிக விரிவாகவும் பேசுகின்ற ஒரு தலைப்பு. குர்ஆனின் அடிப்படையான நோக்கங்கள் பல இருக்கிறது. அல் குர்ஆனுக்கு அது என்ன நூல் என்று கேட்டால் என்ன பெயர் வைக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பேசுகின்ற போது பல்வேறு அம்சங்களை பேசியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த குர்ஆன் பேசுகின்ற மொத்த வாசகங்களின் சுருக்கம், நல்ல பண்பாடு, ஒழுக்கம், விழுமியம் மிக்க மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்ற கருத்து பேசப்பட்டிருக்கிறது. உண்மையிலே குர்ஆனை விட ஆழமான அறிவை தரக்கூடிய,
ஆழமான விளக்கத்தை தரக்கூடிய வேறு எந்த நூலும் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட மிக பெரும் அறிவு பொக்கிஷம்தான் குர்ஆன். அல்லாஹு தஆலா இந்த அறிவை, கல்வியை முஸ்லிம் உம்மாவுக்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் என்பதனை அவன் விளக்கும் நோக்கில்தான் இந்த குர்ஆனை ஆரம்பிக்கின்ற போதே அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் ஊடாக குர்ஆனை ஆரம்பிக்கின்ற போதே மனிதனை ஒரு சிந்திக்கின்ற, கற்கின்ற, ஆழமாக யோசிக்கின்ற, தேடுகின்ற ஒரு சிந்தனையோடு அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை ஆரம்பிக்கிறார். இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, கற்பீராக, தேடுவீராக என்ற பல்வேறு கருத்துக்களை கொண்ட அந்த வாசகத்தின் ஊடாகத்தான் இந்த குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே இந்த இல்ம் என்ற பதமும் அறிவு என்கின்ற சொல்லை, கருத்தை கொடுக்குகின்ற அந்த பதம் பல நூறு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. யஅலமூன், தஅலமூன் என்று பல்வேறு விதமாக இந்த இல்ம் என்ற சொல், உலூம் என்ற சொல், அந்த இல்ம் என்ற சொல்லினூடாக வந்த சொற்கள் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதனோடு சேர்த்து இந்த அறிவை குறிக்கக்கூடிய அல்பாப் என்ற சொல்லாக இருக்கட்டும், நுஹா என்ற சொல்லாக இருக்கட்டும், சிந்தனை என்பதை குறிக்கக்கூடிய ஃபிக்ர் என்ற சொல்லாக இருக்கட்டும், அதனோடு தொடர்பான பல நூறு சொற்களை குர்ஆன் ஆழமாக பேசுகிறது. அதன் அர்த்தம், இந்த மனிதனின் வாழ்வுக்கு கல்வி என்பது இன்றியமையாதது, கல்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்வி ஒரு மனிதனை முழுமைப்படுத்தக்கூடியது என்பதனால் இஸ்லாம் இந்த கல்வியை பற்றி விரிவாக தன் குர்ஆனின் ஊடாகவும் அன்பு நபியின் வார்த்தைகளின் ஊடாகவும் இந்த உம்மத்துக்கு வழங்கப்படுத்துகிறது. இந்த கல்வி ஒரு சமூகத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்ம், மார்க்க அறிவை தேடுவது, அறிவை கற்பது, ஃபரீலத்துன், அது கட்டாய கடமையாக இருக்கிறது. யாருக்கு? ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இல்மை தேடுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. இங்க இல்ம் என்கின்ற போது ஆரம்பமாக முதலாவதாக ஒரு மனிதன் சன்மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவை, அல்லாவின் ரசூலை, மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை, தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற, விளக்க வருகின்ற செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தீனுல் இஸ்லாம் கற்கப்பட வேண்டும். அல்லாவையும் ரசூலையும் மார்க்கத்தையும் அவன் படிக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற நல்ல பண்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற விழுமியம் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் மனித வாழ்வுக்கு பிரயோசனமான, மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமான, மனிதன் இந்த பூமிக்கு மேலால் தலை சிறந்து நிம்மதியாக, ஆரோக்கியமாக, வெற்றியோடு பயணிப்பதற்கு தேவையான சகல விதமான கல்விகளையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்விக்கு ஒரு பெருமானம் கொடுக்கப்பட வேண்டும். எனவேதான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி, ஒரு சமூகத்தின் எழுச்சி, ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் மிக முக்கியமாக கல்வித்துறை சார்ந்த அம்சங்களிலே காணப்படுகிறது. ஒரு சமூகம் எழுந்திருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சமூகம் தன்னை நோக்கி வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சமூகம் தனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு மிகச் சரியாக, மிக நேர்த்தியாக, முறையாக தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அறிவும் திறனும் ஆற்றலும் அவனுக்குள் இருக்க வேண்டும். இந்த அறிவு என்பதும் கல்வி என்பதும் ஒழுக்கம், பண்பாடு என்பதும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல, ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போலதான் கல்வியும் ஒழுக்கமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது நபி அவர்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார்கள்?
இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. நபியர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்னை ஒரு ஆசானாக, கற்பிப்பவனாக, கல்வியை கொடுப்பவனாக, அறிவை விளக்குபவனாக, ஆசான் என்கின்ற பணிக்கு உரியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த புறத்திலே நபியர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். அல்லாஹ் என்னை நல்ல குணங்களை, நல்ல பண்பாடுகளை, நல்ல விழுமியங்களை இந்த பூமிக்கு மேலே பூரணப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு நபிமொழிகளையும் பார்க்கின்ற போது அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பிய நோக்கம், ஒன்று ஒரு ஆசானாக அனுப்பி வைத்திருக்கிறான், இந்த உம்மத்துக்கு தேவையான அறிவை, விளக்கத்தை, கல்வியை, ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த கொடுக்கின்ற கல்வியினூடாக உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல ஒழுக்கமும், நல்ல விழுமியமும், நல்ல பண்பாடுகளும் மனிதனுக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்பது அந்த ஆசான் என்கின்ற பணியினூடாக அல்லாஹு தஆலா எதிர்பார்க்குகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த குர்ஆன் சுன்னாவின் ஊடாக மிக விரிவாக பேசியிருப்பதை நானும் நீங்களும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அல்ல என்ற அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம். கல்விக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும். அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேலே, இந்த பூமிக்கு மேலே இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி இருக்கிறார், கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஈமானோடு கல்வி கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான், சிறப்பாக்கி இருக்கிறான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு அந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்களை இஸ்லாம் உயர்த்தி இருக்கிறது. மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகல் ஜன்னah. அந்த கல்வியை பெற்றுக்கொள்வது, கல்வியை தேடி பயணிப்பது சுவர்க்கத்தின் பாதையை இலகுபடுத்தக்கூடியது என்ற அளவுக்கு எங்களுக்கு இந்த கல்வி சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா, எப்படி நல்ல உணவை, ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை. மனிதன் வாழ்க்கையில உணவு என்பது மனிதன் வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. அந்த உணவுக்காக மனிதன் சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பெரும் தொகையான பணத்தை மனிதன் உணவுக்காக, வாழ்வாதார தேவைக்காக பயன்படுத்துகிறான். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுத்தமான, மனமான, ஆரோக்கியமான உணவை மனிதன் கேட்பது போல, அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது இல்மன் நாஃபிஆ. இல்மன் நாஃபிஆ, பிரயோசனமான அறிவை, பயன் தரக்கூடிய அறிவை. இங்கு பாருங்க, என்றால் மனிதன் இன்றைக்கு உணவுடைய தேவையை விளங்கின அளவுக்கு, காலையில எழும்பினா முதலாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் முதலாவது யோசிக்கிறது, இன்றைக்கு டீ ஊத்தணுமே, மில்க் இருக்குதா, பால் கொண்டு வந்து இருக்குதா, சீனி இருக்குதா, தேயிலை இருக்குதா. அது முடிய யோசிக்கிறது காலை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, காலை சாப்பாடு முடியக்குள்ள யோசிக்கிறது பகல் லஞ்சுக்கு என்ன செய்யலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், ஈவினிங் ஆக்குள்ள மறுவா டீக்கு என்ன செய்யலாம், நைட் ஆக்குள்ள டின்னர் என்ன செய்யலாம், ஒரு விருந்தாளி வாரா எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த உணவு என்கின்ற இந்த விடயம் மனிதன் உள்ளத்துல எப்படி இருக்கு. காலையில ஸ்கூல் போக்குள்ள பிள்ளைக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தான்னு யோசிக்கிறோம். எங்கேயாலும் விருந்தாளி என்று வாரண்டா என்ன சாப்பாடு கொடுக்கலாம்னு யோசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வாரண்டா, அந்த உணவுடைய தேவையும் அந்த உணவுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எங்களுடைய தலையில, எங்களுடைய உணர்வுல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்பதை புரிஞ்சிருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை கேட்கறதுக்கு முன்னால
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா. பிரயோசனமான அறிவை கேட்டுவிட்டுத்தான் வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவை, உடையை, இருப்பிடத்தை கேட்டார்கள். அப்படியாக இருந்தால் உணவை விட, இருப்பிடத்தை விட, மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவிக்க வேண்டிய மற்ற அனைத்து விடயங்களை விட பயன்மிக்க அறிவு என்பது மனிதனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சின்ன ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு துஆவுடைய ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, மனிதனுடைய வாழ்வாதார தேவைகள் அனைத்தையும் விட மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமான அறிவு கட்டாயமானது, இன்றியமையாதது. அந்த அறிவு இல்லாத போது அந்த வாழ்வாதார தேவைகளை கூட ஹலாலாகவும் முறையாகவும் அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற விதத்திலும் இந்த நடைமுறை உலகம் மனிதனுக்கு சொல்லித் தருகின்ற நல்ல வழிமுறைகளின் ஊடாகவும் அந்த வாழ்வாதாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் கூட மனிதனுக்கு இந்த பிரயோசனமான அறிவினூடாகத்தான் கிடைக்க முடியும் என்பதை இது சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஅனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்பார்கள், யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான அறிவை, என்னுடைய படிச்ச அறிவை பிரயோசனப்படுத்தவும் வேணும், எனக்கு பிரயோசனமான அறிவை தரவும் வேணும். வஸித்னி இல்மா, என்னுடைய அறிவை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய திறமைகளை நீ எனக்கு அதிகரித்து தரவும் வேண்டும் என்று கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு துஆ செய்கின்ற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்க வேண்டும், மார்க்க ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த அறிவு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், நான் ஒழுக்கத்தை எங்கு இணைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த அறிவின் ஊடாகத்தான் இன்றைய உலகம் போகின்ற போக்கை, உலகம் சிந்திக்கின்ற சிந்தனையை நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. இந்த அறிவின் ஊடாகத்தான் உண்மையிலே மனிதன் ஒழுக்கத்தை, பண்பாட்டை, விழுமியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அறிவினூடாகத்தான் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் எந்த அளவுக்கு மனிதன் தொழுகையின் நன்மையை குர்ஆனின் ஊடாகவும் ஹதீஸின் ஊடாகவும் புரிந்து கொள்கிறானோ, ஜகாத்தின் நன்மையை குர்ஆனின் ஊடாகவும் ஹதீஸின் ஊடாகவும் புரிந்து கொள்கிறானோ, தொழுகையை விடுவதன் பாவத்தை, தொழுகையை விடுவதால் அல்லாஹ்வின் தண்டனையை எவ்வாறு குர்ஆனின் ஊடாகவும் ஹதீஸின் ஊடாகவும் விளங்கி அச்சப்படுகிறோமோ, நோன்பு காலம் வந்துவிட்டால் ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடித்தால் இப்படி இப்படி இருக்க வேண்டும், அந்த நோன்பினூடாக நாங்கள் இன்ன பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனிதன் குர்ஆனினூடாகவும் ஹதீஸினூடாகவும் பெற்றுக்கொள்வது போல, மனிதன் கல்வியின் ஊடாக, அது மார்க்க கல்வியின் ஊடாக, அது போன்று பொது கல்வியின் ஊடாக மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மனிதனுக்கு பிரயோசனப்படக்கூடிய அத்துணை கல்விகளையும் அல்லாஹ் வணக்கமாக, இபாதாவாக, அதற்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹ்வை வணங்குகின்ற நேரமாக ஆக்கியிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், இந்த கல்வியின் ஊடாக மனிதன் பண்பாட்டை படித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் ஒழுக்கம் என்பது ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டா, பாடசாலையில அந்த ஒழுக்கம் என்றத அதிகமான பாடசாலைகள் பார்க்கறது எப்படின்னா, புள்ள ஹேயா கட் பண்ணி இருக்குதா, ஷேவ் பண்ணி இருக்குதா, புள்ளோட ட்ரெஸ் கோட் ஒழுங்காக இருக்குதா, அப்போ ஒழுக்கமான புள்ள என்று யோசிக்கிறோம். இஸ்லாம் அப்படி பார்க்கல. இஸ்லாத்துடைய பார்வையில ஒழுக்கம் என்பது உண்மை பேசுகின்ற, நேர்மையாக நடக்குகின்ற, விட்டு கொடுக்குகின்ற, மன்னிக்குகின்ற, நீதியாக நடக்குகின்ற, அடுத்தவர்களை மதித்து நடந்து கொள்கின்ற, பெரியவர்களை மதிக்குகின்ற, சிறுவர்களுக்கு இருக்கின்ற, நோயாளிகளுக்கு உதவி செய்கின்ற, கஷ்டவாளிகளை இரக்கத்தோடு பார்க்குகின்ற,
துன்பப்படுவோருக்கு, அல்லல் படுவோர்களுக்கு உதவி செய்கின்ற, உலமாக்களை, அறிஞர்களை கண்ணியப்படுத்துகின்ற, ஆசான்களை மதிக்குகின்ற, பெற்றோர்களுக்கு கௌரவம் கொடுக்குகின்ற, பெற்றோர்களை தேவைகளை அறிந்து நிறைவேற்றி கொடுக்குகின்ற, இப்படிப்பட்ட பண்பாடு சார்ந்த அம்சங்களை, இவைகளை இஸ்லாம் ஒழுக்கத்துடைய மிக முக்கியமான அம்சங்களாக பார்க்கிறது. இவைகளை இஸ்லாம் மார்க்கமாக பார்க்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையை பார்ப்பது போல, நோன்பை பார்ப்பது போல, ஜகாத் ஹஜ்ஜ பார்ப்பது போல, குர்ஆன் திலாவத்தை பார்ப்பது போல, ஜிக்ர்களை பார்ப்பது போல, இஸ்லாம் ஒரு மூத்த மனிதரை கண்ணியப்படுத்துறத இஸ்லாம் மார்க்கமாக பார்க்கிறது. அதுதான் ஒழுக்கம். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறுவர்களுக்கு இரக்கங்காட்டாதவர்களும் பெரியவர்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த வாசகம் என்ன சொல்லுதுண்டா, கல்வியின் ஊடாக ஒரு மனிதர் அடுத்தவர்களை மதிக்கின்றவர்களாக மாற வேண்டும். கல்வி கர்வத்தை கொண்டு வரக்கூடாது, கல்வி ஆணவத்தை கொண்டு வரக்கூடாது, கல்வி தற்பெருமையை கொண்டு வரக்கூடாது, கல்வி முகஸ்தூதியை கொண்டு வரக்கூடாது, கல்வி ஏமாற்றக்கூடிய சக்தியை கொண்டு வரக்கூடாது. இப்ப ஒபிஷியலா சாதாரணமாக களவெடுக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க மரத்துக்கேறி பழங்களை பிரிக்கிறது, கொப்புகளை உடைச்சிட்டு போறது, அங்க அந்த கடைக்கு போனா கடையில ஒரு பொருளை களவான்றது, இப்படிப்பட்ட களவை செய்யறாங்க. ஆனா கல்வியோடு தொடர்பானவர்கள், அவர்கள் விளங்காம கோடிக்கணக்கில், பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் அவர்களுடைய துறை சார்ந்து, அவர்களுடைய கல்வி முறைமை சார்ந்து, அந்த டெக்னிக்கல் சார்ந்து அவர்கள் களவெடுக்கிறார்கள். இஸ்லாம் சொல்ல வருகின்ற விடயம், கல்வியின் ஊடாக மனிதன் எதை படிக்க வேண்டும்? உண்மையை படிக்க வேண்டும், அதை வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். நேர்மையை படிக்க வேண்டும், நேர்மையை வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். நேர்த்தியை படிக்க வேண்டும், நேர்த்தியாக நடக்க வேண்டும். சுத்தத்தை படிக்க வேண்டும், சுத்தமாக நடக்க வேண்டும். மனிதன் அடுத்தவர்களுக்கு, இந்த உலகத்தின் ஒரு பெரிய எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கேர் எஜுகேஷன் ஒரு பெரிய தலைப்பாக பேசப்படுகிறது. அது தலைப்பாக பேசப்படுவது, பாடத்திட்டமாக தயாரிக்கப்படுகிறது. இது எப்படி உலகத்துல நடைமுறைப்படுத்தலாம் என்று சிந்திக்குது. ஆனா எங்கட இஸ்லாம் சொல்லுது, அந்த கேர் எஜுகேஷனை நீங்க படிக்கிறதல்ல, உங்களோட உம்மாவோட எப்படி கேராக நடக்கிறது, உங்களோட புள்ளகளோட எப்படி கேராக நடக்கிறது, முதியவர்களோட எப்படி கேராக நடக்கிறது, இளையவர்களோட எப்படி கேராக நடக்குது, எப்படி அவங்களோட பேசுறது, எப்படி அவங்கள கதைக்கிறது, அவங்கள எப்படி சந்தோஷம். இதை இஸ்லாம் ஒழுக்கமாக, மார்க்கமாக, விழுமியமாக, நன்மைக்குரிய ஒரு செயலாக, சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு வழியாக சொல்லு. நாங்க அடிக்கடி கேட்கிறோம். பூனையுடைய சரித்திரத்தை கேட்கிறோம், நாய்க்கு தண்ணி கொடுத்த சம்பவத்தை கேட்கிறோம். இது சமூகத்துடைய பார்வையில ஒரு நல்ல பண்பாடுள்ள, விழுமியமிக்க, ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனுடைய செயற்பாடாக உலகம் பார்க்கிறது. இஸ்லாம் சொல்லுது, அந்த கல்வியின் ஊடாக நீங்க இந்த பண்பாட்டை படித்துக் கொள்ளணும், நடைமுறைப்படுத்தணும். இந்த பண்பாட்டை படிக்கணும், நடைமுறைப்படுத்தணும். நீங்க தொழுறது மட்டுமல்ல, தொழுகையின் ஊடாக நீங்கள் மோசமான, பாவமான, கெட்ட அந்த விடயங்களை விட்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் அந்த தொழுகையினூடாக நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை படிக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு பெரியவர்களோடும் சிறியவர்களோடும் மூத்தவர்களோடும் சமமாக நின்று, ஒரு சஃபில் நின்று, நேர்த்தியாக நின்று, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு, அந்த தலைமைத்துவத்தை மதித்து, அந்த தலைமைத்துவம் சொல்லுகின்ற சொற்களை கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற நீங்க அந்த ஒழுக்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே கல்வியோடு பின்னி பிணைந்த ஒன்றுதான் இந்த ஒழுக்கம், விழுமியம் என்பது இருக்கிறது. இஸ்லாம் இந்த கல்வித்துறை சார்ந்து நீங்கள் பார்த்தோம் என்றால்
கல்வியில எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் குர்ஆனினூடாக பேசுது. இன்னைக்கு என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதோ, சூரா காஷியாவை புரட்டி பார்த்தீங்கன்னா, சூரா காஷியா ஜூலோஜியை பத்தி பேசுது, பிசிக்ஸை பத்தி பேசுது, ஜியோகிராபியை பத்தி பேசுது. சூரா கஹஃப் எடுத்துக்கொண்டா அங்க சிவில் இன்ஜினியரிங்க பேசுது, ஒரு ஆட்சி முறைமை பொலிட்டிக்கலை பேசுது, கட்டிட கலைகளை பேசுது. சூரா யூசுஃப எடுத்துக்கொண்டா பிளானிங்கை பத்தி ஆழமாக பேசுது. அதே போல ஒரு 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 பட்ஜெட் எவ்வாறு போடப்பட வேண்டும், ஒரு பட்ஜெட் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும், ஒரு பட்ஜெட்ல ஒரு நாடு கீழே போகாம எப்படி பாதுகாக்க வேண்டும், இதை பேசுது. அதே மாதிரி சூரா ஜாரியாத்தை எடுத்துக்கொண்டீங்கண்டா நாங்க இந்த ஏற்கனவே பேசின அந்த எஜுகேஷன், அது போல விருந்தோம்பல், இது இந்த 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 செக்ஷனை முழுமையாக பேசுது. அதுமாதிரி சூரா பக்ராவை எடுத்துக்கொண்டா அங்க அக்கௌண்டிங்க பேசுது. சூரா நம்ல எடுத்துக்கொண்டா எங்களுக்கு விளங்கும் ஒரு பல்கிஸ் ராணியுடைய ஆட்சி அதிகாரத்தை தான் பேசிக்கொண்டு விளங்கும். ஆனா அந்த சூரா நமுல் இந்த உலகத்துக்கு சொல்ல வருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம் தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும், ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த விஷயத்தை அழகாக குர்ஆன் அந்த சூரா நம்லினூடாக பேசுது. நான் ஏன் இதை சொல்றேன்டா, இஸ்லாம் இது எல்லாத்தையும் பேசிக்கிறேன்டா, அது ஒவ்வொன்றுக்குள்ளும் அக்கௌண்டிங் பார்த்தா அதுக்குள்ள சில ஒழுக்கம் இருக்கு, விழுமியம் இருக்குது. படிச்சுட்டு போறது இல்லை. கணக்குல ஒரு சைஃபரை கூட்டினா லட்சக்கணக்கான ரூபா மாறி போயிடும். இந்த சைஃபர் ஒரு 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 பூச்சியத்தை கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது என்கின்ற ஒழுக்கம் கல்வியினூடாக வர வேண்டும். மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம், ஜூலோஜை பத்தி பேசிக்கின்றோம், பிசிக்ஸை பத்தி பேசிக்கின்றோம், மெடிசினை பத்தி பேசிக்கின்றோம். அந்த மெடிசின்ல இன்றைக்கு நாங்க மெடிசின் மாஃபியான்றோம், சட்டத்துறை மாஃபியா போய்கின்றோம், அரசியல் மாஃபியாவாக போய்கின்றோம். காரணம் என்ன? அதற்குரிய ஒழுக்கத்தை அங்கு பேணப்படவில்லை. அந்த கல்வி சொல்லித்தருகிற எந்த ஒரு கல்வியும் மோசத்தை சொல்லித்தருவது இல்லை. ஆனா கல்வியை கற்கின்ற போது அந்த கல்வியினூடாக பல்வேறுபட்ட சமூக மோசடிகை செய்வதற்கான திறன் தன்னை அறியாமல் வளர்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்த, கத்தியை எடுத்துக்கொண்டா அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத, எதுக்கு யூஸ் பண்ணணும்ன்றத, இந்த நேரத்துல யூஸ் பண்ணணும்ன்றத அறிவு சொல்ல வேண்டும். அதை பயன்படுத்துகின்ற மெத்தட் ஒழுக்கமாக வெளிவர வேண்டும். எனவே இஸ்லாம் அழகாக கல்வியை பற்றி பேசி இருக்கிறது. அந்த கல்வியில இஸ்லாம் எதிர்பார்க்கிறது எப்படின்னா, எந்த துறை சார்ந்த கல்வியை படித்தாலும் அந்த துறைக்குள்ளே குறிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்க ஒழுக்கத்தை இன்றைக்கு எல்லாம் பார்க்கிற யார்கிட்ட? புள்ளகள்கிட்ட மட்டும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்க்கறது புள்ளகள்கிட்ட மட்டும். டாக்டர்ஸ் ஒழுக்கத்தை பார்க்கிற யார்கிட்ட? வார பேஷண்ட்ட மட்டும். அவங்க முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஸ்லீப்பர் போடுற மாதிரி, ஸ்லீப்பர் கலட்டுற மாதிரி, உடுக்க வார ட்ரெஸ் கோட மாதிரி, இதை மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, ரோட்ல போறவங்க இதை பார்க்கறது. டிரைவர் பார்க்கிற ஒழுக்கம் யாருன்னா, ரோட்ல நடந்து போற ஆட்கள் பாருங்களேன், நடு ரோட்ல மாறுறாரு, ரோட்ல கூட்டமா நிக்கிறாங்க, வாகனம் ஓட தெரியான்னு பாக்குறாரு. ஆனா டிரைவர் யோசிக்கிறது இல்ல, நான் டிரைவிங்ல என்னென்ன ஒழுக்கத்தை பேணணும்னு சொல்லி. டாக்டர் யோசிக்கிறார் இல்ல, நான் எப்படி வார பர்சன்டோட பேசி அவரோட எப்படி கதைச்சி என்னென்ன விதத்துல அவரை கைட் பண்ணி அவரோட உள்ளத்தை வெண்டு எப்படி அவருக்கு நான் கொடுக்கிற மருந்துகள் ஏண்ட டாக்கெட் பணமாக இல்லாமல், ஏண்ட டாக்கெட் அந்த சம்பாதிச்சு இந்த ஒரு நாளைக்கு தேடுற சல்லிய 1லிருந்து 1000 1000 10,000 10,000 1 லட்சம் ஆக்கணும் என்ற நோக்கம் இல்லாம அவர் அந்த எந்த சும்மா யோசிங்க, ஒழுக்கத்தை யோசிச்சா டெப்லெட் இருக்குது, ஒரே டெப்லெட், நல்ல டெப்லெட், அதால வார விளைவுகளும் ஒன்றுதான், அதால வார குணங்களும் ஒன்றுதான். ஆனா 2 கம்பெனிட இருக்குது. ஒரு கம்பெனிடத்தை எழுதினா அந்த டெப்லெட்டுக்கு 175 ரூபா, இன்னொரு கம்பெனிடத்தை எழுதினா அது ஒரு 50 ரூபா. ஆனா ஒரே இது. ஆனா அந்த கம்பெனிக்காரரோட டீல் வச்சு அந்த
அந்த டெப்லெட்டை எழுதாம குறைவான டெப்லெட்டை எழுதி கொடுக்கணும் என்ற அந்த ஒழுக்கம், விலை குறைஞ்ச மக்களுக்கு கொடுக்கன்ற ஒழுக்கம், மக்களை நஷ்டத்துக்குள்ள போகக்கூடாதுன்ற ஒழுக்கம் அங்கு வரணும். இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள், ஒரு ஆசிரியரிடத்துல எப்படிப்பட்ட ஒழுக்கம் வர வேண்டும், கற்பித்தல்ல எவ்வாறான ஒழுக்கம் வர வேண்டும், மாணவர்களோடு பேசுவதில் கதைப்பதில் எப்படியான ஒழுக்கம் வர வேண்டும், மாணவர்களை கவனிப்பதில் எவ்வாறு ஒழுக்கம் வர வேண்டும், அவர்களுடைய முன்மாதிரி எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு நடைமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இவைகள் எல்லாம் மார்க்கத்தோடு பார்க்கப்பட வேண்டும். நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இதுதான். பிள்ளைகள் வகுப்புக்கு போயிட்டு ஒரு வகுப்பை கூட்டுவதாக இருந்தாலும் கூட, ஒரு குப்பையை எடுத்து போடுவதாக இருந்தாலும் கூட, அவருடைய டேட் செய்யாம, என்ற டேர்ன் செய்யாம அந்த புள்ளைக்கு பழக்க வேண்டும். அது ஒரு ஒழுக்கம். என்ன பழக்க வேண்டும்? இது நன்மைக்குரிய செயல். இதை கண்டா எடுத்து போடுறது மார்க்கத்துல ஒரு பண்பு. ஒரு குப்பையை கண்டா எடுத்து போடணும்ன்றது மார்க்கம் சொல்லுது. இதுக்கு அல்லாஹ் கூலியை தாரான், நன்மையை தாரான். இப்படி பழக்கப்பட வேண்டும், இவ்வாறு பழக்கப்பட வேண்டும். இதுக்கு நாங்க சூழலை பத்தி பேசுறோம். அந்த சூழல் இந்த அளவுக்கு மோசமாய் போயிருக்குது. குப்பையை பத்தி பேசுறோம், இவ்வளவு குப்பையாக இருக்குது. பாதைகள்ல போகிறாது, நடக்குகின்ற போகின்ற வருகின்ற பாதைகள்ல சிறுநீர் கழிக்கிறார், மலம் கழிச்சு வச்சுட்டு போறார், பகிரங்கமான இடங்கள்ல மோசமான நடத்தைகள் நடக்குது. இது காரணம் என்ன? காரணம் என்ன? கற்றவர்கள் கூட, படித்தவர்களும் கூட இப்படி செய்கிறார்களா என்று சமூகம் யோசிக்கின்ற அளவுக்கு அவ்வாறான விஷயங்கள் நடப்பதை நாங்கள் காணுகிறோம். எனவே இதுக்கு காரணம், குறிப்பாக இதற்கு காரணம் என்னென்றா, மார்க்கமாக பண்பாடுகள் ஒழுக்கங்கள் பார்க்கப்படாமை மிக முக்கியமான ஒரு காரணம். மார்க்கமாக பார்க்கப்பட வேண்டும், தீனாக பார்க்கப்பட வேண்டும், இஸ்லாமாக பார்க்கப்பட வேண்டும், இஸ்லாத்தின் விழுமியமாக பார்க்கப்பட வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற செயல்களாக பார்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி அவங்க மிச்சம் இறக்கமானவங்க, சொஃப்டானவங்க, நேசமானவங்க. ஆனா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் 3 மனிதர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்றாங்க. அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்றாங்க. அது ஒருத்தர் யாரு? பாதையில மலம் சலம் கழிக்கிறவங்க, பாதையில மலம் சலம் கழிக்கிறவங்க, மனிதனுக்கு பிரயோசனம் தரக்கூடிய இடங்கள்ல மலசலம் கழிக்கிறவங்க, நீர் நிலையங்கள்ல மலசலம் கழிக்கிறவங்க. ஏன் அப்படிப்பட்ட விடயங்கள் இந்த சமூகத்துல நடக்குது என்பது ஒழுக்க ஈனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒழுக்க ஈனத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அது கல்வியோடு, மார்க்கத்தோடு, தீனோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த ஒழுக்க ஈனத்துடைய அதனுடைய பெருமானம் விளங்கும், அதனுடைய பெருமானம் விளங்கும். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு ஒழுக்கத்தை மேம்படுத்தணும் நினைக்கிறோம். அந்த ஒழுக்கம் மேம்படுத்தப்படுறதுக்கு கல்வி இன்றியமையாத ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதனை அழகாக புகற்றினார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், கல்வியை எவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள், கல்வியை எவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள் என்பதை விட அந்த கல்வியின் ஊடாக எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி கொண்டோம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. கல்வியை எவ்வாறு கற்றுக்கொண்டோம் என்பதை விட, என்ன கல்வியை கற்றுக்கொண்டோம் என்பதை விட, என்ன பட்டத்தை சுமந்திருக்கிறோம் என்பதை விட, என்ன பதவியை அடைந்திருக்கிறோம் என்பதை விட, அந்த கல்வியினூடாக, அந்த படிப்பினூடாக, அந்த கற்றலின் ஊடாக நான் எப்படிப்பட்ட பண்பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட விழுமியங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட நல்ல கலாச்சார அம்சங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனிதாபிமானமான பண்புகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்க சஹாபாக்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் இந்த குர்ஆனின் ஊடாக பெற்ற அந்த கல்வியின் ஊடாக உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு நாங்க காண்கின்ற ஒழுக்க ரீதியான விழுமியங்கள் அவருக்குள் ஏற்பட்டது என்பதை காண்கிறோம், தெளிவாக விளங்கி இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்துடைய வாழ்க்கையும் தெரியும், இஸ்லாத்துக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்த வாழ்க்கையும் தெரியும். சும்மா யோசிச்சு பாருங்க. அல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த
வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தார். உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தார். இப்படி ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கையையும் புரட்டி பார்த்தால் அவர்கள் கற்ற கல்வியினூடாக, அந்த கற்ற கல்வியினூடாக மிக பெரும் விழுமியங்களை, பண்பாடுகளை, ஒழுக்கங்களை இந்த சமூகத்திலே பிரதிபலிக்க செய்தார்கள். குறிப்பாக இன்னைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புறோம். பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சென்று வந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனா நாங்க எல்லாரும் இன்றைக்கு பேசுகின்ற மிக பெரும் பேசுபொருள் தான் இந்த பிள்ளைகள் ஒழுக்கீனமாக நடக்கிறார்கள், பண்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள், விழுமிய செயற்பாடுகள் குறைந்து கொண்டு போகிறது, மார்க்கம் சொன்ன அம்சங்கள் குறைந்து கொண்டு போகிறது. பேசத் தெரியாது, கதைக்க தெரியாது, பார்க்க தெரியாது, பாதையில் நடக்க தெரியாது, அடுத்த மனிதர்களோடு உறவாட தெரியாது, ஒரு குடும்பங்களை நேசிக்க தெரியாது, குடும்பத்துடைய இரத்த உறவுகளோடு கலந்து பழக தெரியாது, சமூகத்தோடு இருக்க தெரியாது, ஒரு பள்ளி வாயிலுக்குள் எப்படி இருக்க வேண்டும், பாதையில் எவ்வாறு இருக்க வேண்டும், மையத்து வீட்டிலே எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு திருமண வீட்டிலே எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை கழிக்க வேண்டும், யாரோடு எதை கழிக்க வேண்டும், யாரோடு எதை பேச வேண்டும், இதெல்லாம் இழந்து கொண்டு வருவதாக பேசுகிறோம். இந்த ஒழுக்கத்தை நாங்க மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒழுக்கத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எனவே முதலாவது கல்வி கூடம், ஒரு பிள்ளைக்கு முதலாவது கல்வி கூடம் அந்த பிள்ளையுடைய தாயுடைய தந்தையுடைய அரவணைப்பும் தாயுடைய மடியும் தான். அங்கிருந்துதான் கல்வியை ஆரம்பிக்க வேண்டும். அந்த கல்வியினூடாக அங்கிருந்துதான் பண்பாட்டை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய கணவனோடு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு பேசுகின்ற விதம், கதைக்கின்ற விதம், நடக்கின்ற விதம், இது அந்த பிள்ளையின் கண்ணுக்கும் செவிகளுக்கும் உள்ளத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியாக உள்வாங்கப்படுகிறது. படிப்புண்டாதானே கல்விண்டா என்ன? நாங்க நினைக்கிற எக்ஸாம்ல ஓலவல் ஏலவல் பிஏ எம்ஏ மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி டாக்டரேட் இதல்ல. உண்மையான கல்விண்டா என்ன? உண்மையான கல்விண்டா என்ன? இது இப்படி நடந்தா இப்படி, இது இப்படி நடந்தா இப்படி, இதையும் இப்படி செஞ்சா இப்படி, 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 8 கூட்டினா 16. இது ஒரு கல்வி. இது இப்படி நடந்தா இது சயின்ஸ்ல, இது இப்படி இதோட இந்த கெமிக்கலோட இதை கெமிக்கலை கலந்தா இன்னும் ஆகும், இதை இதோட கலந்தா இப்படி ஆகும். இதான கல்வின்றோம். ஆனா உண்மையிலேயே கல்வின்றது என்னண்டா, முதலாவது கண்ணால பாக்குறது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வாப்பா தன்னுடைய வாப்பாவோடு எவ்வாறு நடக்கிறார், எவ்வாறு பேசுகிறார், எவ்வாறு கதைக்கிறார், புள்ள அதை உள்வாங்கிக் கொள்கிறது. ஒரு கணவனோடு மனைவி எவ்வாறு நடந்து கொள்றார், மனைவியோடு கணவன் எவ்வாறு நடந்து கொள், இதை பிள்ளை கல்வியாக உள்வாங்குகிறது. பாதையில போக்குள்ள என் வாப்பா எப்படி போறார், என் வாப்பா எப்படி ரோட் மாறுறார், என் வாப்பா எப்படி வாகனம் ஓடுறார், என் வாப்பா எப்படி நடந்து கொள்றார், இத பிள்ளை உள்வாங்குகிறது. அது பிள்ளையுடைய செயற்பாடாக வருகிறது, அது வெளித்தோற்றத்துக்கு வருகிறது. அது போற ஒரு பாடசாலையில ஆசிரியர் புத்தகத்தில் இருக்கின்ற படிப்பை விட அந்த ஆசானிடத்தில் இருக்கின்ற முன்மாதிரிகள் என்ன, அந்த ஆசான் நடந்து கொள்கின்ற முறை என்ன, பேசுகின்ற வார்த்தைகள் என்ன, கேட்கின்ற வார்த்தைகள் என்ன, நடந்து கொள்கின்ற விதங்கள் என்ன, இதை பிள்ளைகள் பார்க்கிறது. அங்கு உண்மை இருக்கின்ற போது பிள்ளை உண்மையாக மாறுகிறார், நேர்மை இருக்கின்ற போது நேர்மையாக மாறுகிறார், விட்டு கொடுக்கின்ற போது விட்டு கொடுக்க பழகிறார், மன்னிக்க பழகின்ற போது மன்னிக்க பழகிறார், அழகாக மரியாதையாக கௌரவமாக பேசுகின்ற போது கௌரவமாக பேச பழகுகிறார், கௌரவமாக நடந்து கொள்ள பழகுகிறார், ஆணவத்தோடு நடக்குகின்ற போது ஆணவத்தை பழகுகிறார், மோசடியோடு பழகுகின்ற போது மோசடியை பழகுகிறார், நேர்மையை பார்க்கின்ற போது நேர்மையை பழகுகிறார். இது வீட்டுக்குள்ளும் பாடசாலைக்குள்ளும் சக மாணவர்களுக்குள்ளும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் கண்ணால் காண்பதும் உள்ளத்தால் சிந்திப்பதும் இவைகள் அனைத்தும் தான் ஒழுக்கமாக பண்பாடாக வெளியே வருகிறது. எனவே கட்டாயமாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் கல்வியினூடாக மிக பெரும் ஒழுக்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அந்த ஒழுக்க மாற்றம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் ஹேர் கட் பண்றதும் ஷேவ் பண்றதும் இது மட்டுமல்ல. பிள்ளைகள்
நேர முகாமைத்துவத்தை பழகுவது மிக பெரும் ஒழுக்கம். பிள்ளைகள் சுத்தமாக வருவது மிக பெரும் ஒழுக்கம். பிள்ளைகள் கௌரவமாக பேசுவது என்பது மிக பெரும் ஒழுக்கம். பிள்ளைகள் ஒரு விடயத்தை மிக அழகாக அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் நோகாமல் சொல்ல வருகின்ற விடயத்தையும் தெளிவாக சொல்லி ஒன்றை வென்றெடுப்பது என்பது மிகச் சிறந்த ஒழுக்கம். அந்த பிள்ளைகள் சக மாணவர்களுக்கு கொடுத்து உணவுகளை பரிமாறி உண்பது என்பது ஒழுக்கம். அந்த உண்கின்ற போது தன் பக்கத்தில் இருப்பதை உண்பது என்பது ஒரு ஒழுக்கம். அடுத்தவர்களுக்கு வெறுப்பு வராமல் நடந்து கொள்வது என்பது ஒரு ஒழுக்கம். அந்த பிள்ளைகள் நேரத்துக்கு சமூகம் தருவது என்பது ஒழுக்கம். வகுப்பறையிலே பாட நேரங்களிலே சத்தமிடாமல் இருப்பது என்பது ஒரு ஒழுக்கம். இப்படி ஒரு மாணவர்கள் சார்ந்த ஒழுக்கங்கள் பரவலாக நடைமுறைக்கு வர வேண்டும். அது ஆசான்களின் முன்மாதிரியினூடாகவும் பெற்றோர்களின் வளர்ப்பினூடாகவும் அந்த பிள்ளைகளுக்கு நாளாந்தம் சொல்லுகின்ற செயற்பாடுகளின் ஊடாகவும் இவைகள் வர வேண்டும். குறிப்பாக அபுல் ஹசன் அலி நஜ்வி ரஹ்மஹுமுல்லா இருக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே கல்வி என்பது சமூகத்தின் மிக பெரும் தேவையாக இருக்கும். கல்வி என்பது ஒரு சமூகத்தின் மிக பெரும் தேவையாக இருக்கும். அதை விட்டு யாரும் நகர்ந்து போக முடியாத நிலை இருக்கும். ஆனால் அந்த காலம் வருகின்ற போது அந்த கல்விக்கு நிகராக சமமாக பிள்ளைகளுக்கு வஹையுடைய அறிவை, இறையச்சத்தை, தக்வாவை, ஒழுக்கத்தை, விழுமியங்களை கொடுக்காத போது ஈமானுடைய வறட்சியையும் பகிரங்கமாக பாவங்கள் நடக்குகின்ற சூழலையும் காண்பீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுண்டா, நாங்க கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், எழுத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், பரீட்சைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ரிசல்ட்ஸுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், பேருக்கு பின்னால் வருகின்ற பட்டத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அந்த கல்வியினூடாக எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கத்துக்கும் பண்பாடுகளுக்கும் விழுமியங்களுக்கும் நல்ல கலாச்சாரங்களுக்கும் நாங்கள் கொடுப்பதில்லை என்பதுதான் மிக பரிதாபமாக இருக்கிறது. எனவே கல்வி நிறுவனங்கள் எல்லாம், அது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், நடுவிலே இருக்கின்ற பாடசாலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கல்வியை மேம்படுத்துவதற்கு திட்டமிடுவது போல, ஒரு ஸ்கூல்னா ஸ்காலர்ஷிப்பை டார்கெட் பண்றது போல, ஓலவல டார்கெட் பண்றது போல, ஏலவல டார்கெட் பண்றது போல ஒரு நடைமுறை திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். தரம் 1 தரம் 13 வரைக்கும் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். அதன் அடைவுகளை, இலக்குகளை நாளாந்தம் கண்டுகொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்களுக்கு அந்த ஒழுக்க மாற்றம் விளங்க வேண்டும். இதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் நாங்கள் கற்ற கல்வியை கொண்டு எப்படிப்பட்ட ஒழுக்க விழுமியங்களை பேணலாம் என்பதை வைத்தியராக, பொறியியலாளராக, சட்டத்தரணியாக, தொழில்துறையில் இருக்கக்கூடியவராக, வியாபாரியாக, ஒரு டிரைவராக, எந்த தரத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் எப்படிப்பட்ட விழுமியங்கள், எப்படிப்பட்ட பண்பாடுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் இந்த சிறப்பான காலை பொழுதிலே நாங்கள் பேசிய கேட்ட இந்த நல்ல விடயங்களை அல்லாஹு தஆலா பயன்மிக்கதாக, பிரயோசனமிக்கதாக, சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த மீசானுடைய தராசியில் நன்மையாக சேர்க்கக்கூடியதாக, கனமான நன்மைகளாக ஆக்கியறல வேண்டும். இதற்கு பின்னாலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டு செல்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த நல்ல கூலிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.